இந்த வீடியோவில் பவர்மில்ல ஃப்ளெக்ஸ் மிஷினிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிடலாம். எல்ஹெச் பிளேடு, ஆர்ஹெச் பிளேடு, இந்த ஸ்பிளேட்டர் பிளேடு, இந்த செரட்டு, அந்த கப்பு எல்லாமே தனித்தனி லெவலில் ஆட் பண்ணுறாப்புல இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட மாடல் கொடுக்கும்போது இந்த செரட் ப்ரொஃபைல் இல்லாட்டி அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிடுறான். மாடல் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம செரட் ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டூல் பாத் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ செரட் ப்ரொஃபைல் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பேட்டர்னில் போயிட்டு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடுறேன். கர்வ் எடிட்டரில் போயிட்டு கர்வில் போயிட்டு ஃபன் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு டூல் பாத் ஆஃப் பண்ணிடுறேன். எந்த டைரக்ஷன் எக்ஸ் ஒய்யா வேணும், எக்ஸா ஒய்யான்னு வச்சுக்கணும். இப்போ ஜெட்டில் கரெக்டாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துட்றான். இப்படி கர்வ் ஜென்ரேட் பண்ணியனா பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமத்துக்காண்டி இது ஸ்கேன் பண்ணலை. இதை நம்ம ரிவால்வ் பண்ணாலும் ஒழுங்காக இருக்காது. அதனால் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது என்னன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஒர்க் பிளேனை காப்பி பண்ணிவிட்டு காப்பி வச்சிடறான். ஃபார்மில் போயிட்டு மெத்தடில் போயிட்டு இந்த லைனில் போயிட்டு ஒரு சென்ட்ருக்கு ஏற்றாப்புல இது எவ்வளோ ஆங்கிள் திரும்பி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதை மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 65 டிகிரி ரொட்டேஷனில் இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு ஒர்க் பிளேன் எடிட்டரில் போயிட்டு ஜெட் ரொட்டேஷனில் போயிட்டு அந்த வேல்யூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. அப்படி தப்பாக வந்துச்சுன்னா ரிவைஸ் கொடுத்தோம்னா ஓகே ஆயிரும். கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறான். இப்போ பேட்டர்னில் கர்வ் எடிட்டர் போயிட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபன் ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் கர்வுக்காண்டி கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் கர்வுக்காண்டி இருக்கு. இது மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு கட்டில் போயிட்டு நமக்கு தேவையில்லாத கட் பண்ணிக்க வேண்டியதுதான். தேவையில்லாத டெலீட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிக்காங்க. மெர்ஜ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம். அந்த பேட்டர்னை காப்பி பண்ணிவிட்டு பவர் ஷேப்பில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவால்வ் பண்ணாலே போதும். சர்வீஸில் போயிட்டு ரிவால்வில் போயிட்டு பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவால்வ் பண்ணினாலே போதும். ரிவால்வ் பண்ணும்போது இந்த ஓரியன்டேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரேட் ஆகிருக்கு, அன்டூ பண்ணிடுறான். எக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவால்வ் கொடுத்தி அப்படின்னா ரிவால்வ் ஆகாது ஒழுங்காக. பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல ரிவால்வ் ஆகலை. அதனால் எந்த டைரக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவால்வ் கொடுக்குறாப்புல இருக்கும். டைரக்ஷனு அந்த கர்வ் ரிவால்வ் கொடுத்தோம்னா ரிவால்வ் ஜென்ரேட் ஆகிடும். அதை ரிவைஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பவர்மில்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது மாதிரி செரட் ப்ரொஃபைல் இல்லாட்டி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் சர்வீஸ் மாடலிங் கொடுத்தனாலே டேரெக்டாக பவர் சேவ் போயிடும். அதில் கூட நம்ம ரிவால்வ் பண்ணுறோன்னா ரிவால்வ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதும் இல்லை சர்வீஸ் மாடலிங் கொடுக்குறதும்.